பணம் விஷயத்தில் மனுஷங்களை தெரிஞ்சுக்கணும், மனிதர்களின் குணங்களை தெரிஞ்சுக்கணும், மனித உயிர்களின் குணங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒருத்தரோட குணம், மக்கள் எப்படியெல்லாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா பணம் விஷயத்தில் கரெக்டாக இருங்க. பணம் விஷயத்தில் கரெக்டாக இருந்தால் தான் ஒருத்தரை இந்த மக்களுடைய மனித உயிர்களின் குணங்களை தெரிஞ்சிக்க முடியும், குணங்களை பற்றிய அறிவு வளர்த்துக்க முடியும். ரொம்ப ரொம்ப வள்ளல்னு சொல்கிறதுக்காக தானம் நிறைய தாராளமாக கொடுக்கும்போது அப்போ நிறைய பேர் நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. நம்ம ஏமாளி ஆகிடுவோம். நாம் நினைப்போம் மற்றவங்க நம்மளை வள்ளல்னு நினச்சிக்கிறாங்கன்னு நினைப்போம். ஆனால் மற்றவங்க நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் பண விஷயத்தில் எப்படி நடந்துக்கணும், சரியாக நடந்துக்கணும். ஒரு கடனை கொடுத்தீங்கன்னா திருப்பி கேட்க பழகணும். கடனாக கொடுத்தீங்கன்னா அது திருப்பி கேட்க பழகணும். அது சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, அந்த விஷயத்துலலாம் வச்சு அவங்கள நீங்கள் சரியாக எடை போடலாம். ஒருத்தர் அவங்களுடைய பண்பு என்ன, அவங்களுடைய கேரக்டர் என்ன, குணங்கள் என்ன. ஒரு குடும்பத்தினராக இருந்தாலும் சரி, கடனாக ஒரு அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்னா அதை கொடுக்குறோம் ஒரு நம்பிக்கை, அப்புறம் திருப்பி தரல அப்படின்னா அதை நம்ம கேட்க பழகணும். கேட்டும் தரல அப்படின்னா அதன் மூலமாக நம்ம அவங்களுடைய குணங்களை தெரிஞ்சுக்கணும். அதன் அடிப்படையில் அடுத்த தடவை கேட்டாங்கன்னா கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு தயவுதாட்சணை இல்லாமல் சும்மா ஒரு அலட்சியமாக நடந்துக்கூடாது. பண விஷயத்தில் சரியாக நடந்துக்கணும். அந்த மாதிரி உதவிங்கிறதும் இருக்குது. உதவி செய்வது, நம்ம சம்பாத்தியத்தில் ஒரு குறிப்பிட்ட பணத்தை நம்ம உதவி செய்யணும், யார் யாருக்கு உதவி செய்யணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உதவி செய்யணும், அதுவும் இருக்குது. சும்மா கண்ணா பின்னான்னு பணத்தை செலவு பண்ணக்கூடாது. அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு மனைவி வேலைக்கு போகக்கூடாது, நீ வீட்டிலே இருந்துக்கோ. அப்புறம் ஒரு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அவங்க 60 வயசு ஆகுது அப்படின்னா நீங்கள் வீட்டிலே உட்காருங்க அப்படின்னு சொல்லாதீங்க, அவங்களையும் வேலைக்கு போக சொல்லுங்கள். அந்த மாதிரி பண விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் சரியாக நடந்துக்கிட்டிங்கன்னா அப்போ தான் மக்களுடைய மனநிலையை புரிஞ்சிக்க முடியும், மக்களுடைய குணங்களை புரிஞ்சிக்க முடியும். அவங்கள சரியாக நீங்கள் பண விஷயத்தில் சரியாக இருக்கீங்கன்னா மற்றவங்களையும் சரியாக இருக்கிறதுக்கு நீங்கள் உதவியாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு காரணமாக இருக்கீங்க. பண விஷயத்தில் நீங்கள் சரியாக இருக்கீங்கன்னா உங்கள் மூலமாக மற்றவர்களும் சரியாக இருப்பதற்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கிறீர்கள். அவர்களுக்கு நீங்கள் நல்லது செய்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் பண விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறீங்க, மற்றவங்க தப்பு பண்ணும்போது, மற்றவங்க ஏமாற்றும் போது அதை பற்றி நீங்கள் பெரிதாக பொருட்படுத்தாமல் இருக்கீங்க அப்படின்னா அப்போ மற்றவங்க ஒரு தப்பு பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கீங்க. அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. அதனால் பண விஷயத்தில் எவ்வளோ செலவு பண்ணணும், அந்த விஷயத்தில் நாம் எவ்வளோ செலவு பண்ணணும், அந்த மாதிரி அதுலேயும் நேர்மையாக நடந்துக்கணும். நாம் செய்ய வேண்டிய செலவை நம்ம கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், அதையும் பண்ணணும். அதுக்காக நாம் நம்மளை மற்றவங்க ஏமாற்றவும் கூடாது, ஏமாற்றிடவும் கூடாது. எதன் அடிப்படையிலும் கூட மற்றவங்க நம்மளை ஏமாற்றிடக்கூடாது. அதில் விழிப்போடு இருக்கணும். பண விஷயத்தில் சரியாக திட்டமிடணும். ஒரு குடும்பத்தில் நீங்கள் உங்கள் பணத்தை மற்றவங்களுக்காக செலவிடும்போது, உங்கள் உறவினர்களுக்காக நீங்கள் மற்றவங்களுக்காக செலவிடும்போது அதில் ஒரு கணக்கு இருக்கணும், ஒரு திட்டமிடுதல் இருக்கணும். நாம் கொடுக்கறது எவ்வளவு, வாங்கிறது எவ்வளவு, இதனால் நமக்கு என்ன லாபம், அப்படி இப்படின்னு கணக்கு போட்டு அந்த பணத்தை நீங்கள் செலவு பண்ணணும். ஏன்னா ஒரு பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அதை செலவு பண்ணும்போது கூட ₹1 கூட நீங்கள் செலவு பண்ணும்போது அதை கணக்கு போட்டு தான் செலவு பண்ணணும். ரொம்ப யோசித்து செலவு பண்ணணும். அலட்சியமாக செலவு பண்ணணும். அலட்சியமாக பணத்தை ஏன்னா அலட்சியமாக பணத்தை சம்பாதிக்க முடியாது, சாதாரணமாக பணத்தை சம்பாதிக்க முடியாது. அதனால் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி செலவழிப்பதற்காகவும் கஷ்டப்படணும். செலவழிக்கிறது ஈஸியாக இருக்கலாம், மற்றவங்க பணத்தை செலவழிக்கிறது வேணால் ஈஸியாக இருக்கலாம், நம்ம பணத்தை செலவழிக்கிறது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் ஒரு பொருள் வாங்குகிறோம், எங்கே அது குறைவாக கிடைக்குது, தரமாகவும் கிடைக்கணும், குறைவாகவும் கிடைக்கணும், அந்த மாதிரியெல்லாம் யோசித்து அந்த பணத்தை செலவு பண்ணணும். தேவையில்லாமல் மற்றவர்களிடம் நம்ம தாராளமாக மற்றவர்களிடம் வேறு நல்ல பேர் வாங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீணாக செலவு பண்ணிகிட்ருக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பணத்தை செலவழிப்பதில் சரியாக நம்ம நடந்துட்டோம்னா, பணத்தை எப்படி செலவழிப்பது என்பதை கற்றுக்கொண்டால் நம்ம மற்றவங்களுடைய குணங்களை கற்றுக்கொள்ளலாம். பணத்தை எப்படி செலவழிப்பது என்பதை கற்றுக்கொண்டு விட்டால் பணத்தை எப்படி சம்பாதிப்பது என்பதையும் கற்றுக்கொள்ளலாம். யார் மற்றவங்களை ஏமாத்துறாங்களோ அவங்க சோம்பேறியாக இருப்பாங்க. அது மாதிரி மற்றவங்க ஏமாத்துறதுக்கு நம்ம அனுமதிக்கிறோன்னா அப்போவும் நம்ம சோம்பேறி ஆகிடுவோம்.
அதனால் பண விஷயத்தில் யாருக்கும் இலவசமாக உழைச்சி கொடுக்காதீங்க. நீங்கள் ஒரு உதவி செய்கிறீங்க, இங்கே எல்லாத்துக்குமே மதிப்பு இருக்குது, பண மதிப்பு இருக்குது. அதனால் ஒரு உதவி செய்கிறீங்க, சாதாரணமாக உதவியாக இருந்தால் பரவாயில்ல. ரொம்ப நேரம் செலவழித்து ஒருத்தருக்கு உதவி செய்கிறீங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் செய்கிறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறீங்க அப்படின்னா, உங்கள் நேரத்தை அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. பணத்தை வாங்கிக்கோங்க, அதுக்குள்ளே பணத்தை கேட்டு வாங்கிக்கோங்க, அதுக்கு கூச்சப்படாதீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய அப்போ தான் உங்களுக்கு வந்து நேரத்தோட மதிப்பே தெரியும். நேரத்தோட மதிப்பு ஏன் தெரியலன்னா, நிறைய பேத்துக்கு இலவசமாக உழைக்கிறார்கள், இலவசமாக பிறருக்கு உதவி செய்கிறார்கள், இலவசமாக தங்களுடைய நேரத்தை பிறருக்காக செலவிடுகிறார்கள், இலவசமாக பணத்தை கொடுக்கிறார்கள். அதனால தான் நேரத்தோட மதிப்பு தெரில. அதனால் நீங்கள் நேரத்தை வந்து வீணாக்காமல் அதை செலவழிக்கணும், அதை பயன்படுத்தணும். அப்படின்னா நேரத்தின் அருமையை நீங்கள் உணர வேண்டுமென்றால் பணத்தின் அருமையை, பணத்தை சரியாக பயன்படுத்துங்க. ஒரு நிமிஷத்தை கூட நீங்கள் வந்து வீணாக செலவழிக்கக்கூடாது. அப்படின்னாக்கா ரூபாயை கூட நீங்கள் வீணாக செலவழிக்கக்கூடாது, ரூபாயை கூட நீங்கள் அலட்சியப்படுத்தக்கூடாது. பணத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. பணத்தை வந்து நீங்கள் மற்றவங்களை ஏமாற்றிட்டு சம்பாதிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னா, அப்போ நீங்கள் உங்களுக்கு நேரத்தையும் வந்து உங்களோட நேரத்தின் அருமையும் உங்களுக்கு தெரியாமல் போயிடும், உங்களுக்கான நேரத்தை வந்து உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் நேரத்தின் அருமை தெரிய வேண்டுமென்றால், உழைப்பின் அருமையெல்லாம் தெரியணும்னா பணத்தில் நேர்மையாக இருக்கணும், பணத்தை பிறரை ஏமாற்றக்கூடாது, பிறரும் நம்ம ஏமாற்ற அனுமதிக்கக்கூடாது, நம்மளை வந்து மற்றவங்க ஏமாத்துறதுக்கு அனுமதிக்கக்கூடாது. யாருக்கும் இலவசமாக உதவி செய்யாதீங்க. ஏன்னா இலவசமாக யாராவது உதவி செய்ய மாட்டாங்களான்னு நிறைய பேர் காத்திருக்காங்க. அதனால் யாருக்கும் இலவசமாக உழைப்பை கொடுக்காதீங்க, உதவி செய்யாதீங்க. பிற்காலத்தில் அவர் மூலம் நமக்கு ஏதாவது உதவி கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் அவருக்கு உதவி செய்யுங்க. அப்படி எந்த வாய்ப்பும் இல்லை, சும்மா அவர் உதவி கேட்டுட்ருக்காரு அப்படின்னா அந்த உதவி செய்ய மறுத்து விடுங்கள். அந்த அளவுக்கு அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் விவரமாக பண விஷயத்தில் விவரமாக இருந்தால் மக்களுடைய மனநிலைகளை, குணங்களை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், கற்றுக்கலாம். மக்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு. ஏன் சாதாரண மக்கள் வந்து மக்களுக்கான புரிதல் என்பது சாதாரண மக்களுக்கு வேறு மாதிரியும், ரொம்ப பெரிய பணக்காரங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். பணக்காரங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு கணக்கு இருக்கும். அதனால் நிறைய செலவு பண்ணுறாங்க அவங்க அப்படின்னா அது எல்லாமே அவங்களுக்கு ஒரு கணக்கு எல்லாமே இருக்கும். வரவு இதனால் நமக்கு எவ்வளோ வருமானம் வரும் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு தான் அவங்க செலவு பண்ணுவாங்க. அதனால் பண விஷயத்தில் பணத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டால், பணத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டால், பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம் என்பதையும் கற்றுக்கொள்ளலாம். மனித உயிர்களின் குணங்களையும் தெரிஞ்சுக்கலாம், மனுஷங்களோட குணங்களையும் தெரிஞ்சுக்கலாம். பணத்தில் நீங்கள் அலட்சியமாக இருந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அப்புறம் மனுஷங்களை பற்றி நீங்கள் தப்பாக தான் தெரிஞ்சுப்பீங்க. ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு திருப்பி தரல அப்படின்னா, இப்போ தரேன் அப்போ தரேன்னு இழுத்தடிக்கிறாரு, தாமதிக்கிறாரு, இல்லை அது வந்து அப்படி கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனால் வாங்கினதை கண்டிப்பாக நினைவில் இருக்குது. ஒரு வாட்டி நீங்கள் கேட்டு பார்த்தீங்க, தரமாட்டேங்கிறார் அப்படின்னா அவங்க நேர்மையாக இல்லைன்னு அர்த்தம். நேர்மையற்றவர் அவர் என்பதை அதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் அதை கேட்காம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். அவர் உண்மையிலே வாங்கினதை மறந்துட்டாரா அப்படின்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். அப்போ நீங்கள் கேட்டும் அவர் கொடுக்கல அப்படின்னா அவர் நேர்மையற்றவர் என்பதை தெரிந்து கொள்ளலாம், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்ளலாம். பண விஷயத்தில் ஒரு 10 ரூபா வாங்கிட்டு கூட திருப்பி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க நேர்மையானவங்கன்னு அர்த்தம். அப்போ நேர்மையானவர்களை கண்டுபிடிக்கலாம். ஒரு 10 ரூபா 20 ரூபா அப்புறமா தரேன்னு சொல்லிட்டு வாங்குறாங்க அப்படின்னா அதை அவங்க திருப்பி கொடுக்கல அப்படின்னா ஒன்றும் மறந்துருப்பாங்க, ஆனால் மறக்கக்கூடாது. அதுதான் நேர்மை. வாங்கினதை மறக்கக்கூடாது, சின்ன ஒரு தொகையாக இருந்தாலும் சரி. ஏன்னா திருப்பி கொடுக்குறேன்னு தானே, அப்போ அவங்ககிட்ட நேர்மை இல்லை, அதனால தான் அவங்க மறக்கிறாங்க. அதனால் மறக்கிறதுக்கு என்ன காரணம்னா நேர்மை இல்லை என்பது தான். அப்படி ஒருத்தர் நேர்மையானவரா இல்லையா, நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பணம் வந்து நமக்கு ஒரு அளவுகோல். அப்போ அவர் நம்மகிட்ட ஒரு 50 ரூபா வாங்கிட்டு அவர் திருப்பி தரேன்னு சொல்லிட்டு வாங்குறாரு, மறந்துட்டார் அப்படின்னா அவர் நேர்மையற்றவராக இருக்கிறார். அப்போ அவர் நேர்மையற்றவர் என்பதை கண்டுபிடிப்பதற்கு நாம் 50 ரூபாய் செலவு செய்துள்ளோம் என்று பொருள். 50 ரூபாய் செலவு செஞ்சு அவர் நேர்மையற்றவர் என்பதை நாம் கண்டுபிடித்துள்ளோம். அவர் நேர்மையற்றவர் என்பதை கண்டுபிடிப்பதற்கு நாம் 50 ரூபாய் செலவு செய்ய வேண்டியுள்ளதால்
செலவு செய்ய வேண்டியுள்ளது என்று அதன் பொருள். அதுக்காக நம்ம ஒருத்தர் 50,000 வாங்கிட்டு அவர் திருப்பி தரல அப்படின்னா அவர் நேர்மையற்றவர் என்பதை கண்டுபிடிப்பதற்காக நான் 50,000 செலவு செய்துள்ளேன் என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. 50,000 ஒருத்தர்கிட்ட கொடுக்குறேன்னா முறைப்படி பத்திரத்தில் எழுதி கையெழுத்து வாங்கி அந்த கடன் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி கொடுக்கணும், சாட்சியெல்லாம் வச்சு கொடுக்கணும். அந்த மாதிரி அதற்கு தகுந்தாற் போன்று கொடுக்கலன்னா அதற்கு தகுந்தாற் போன்று நடவடிக்கை எடுப்பதற்கு, அவர் மீது வழக்கு தொடுப்பதற்கு, புகார் தொடுப்பதற்கு அது ஒரு சாட்சியாக அமையும். அதனால் ஒருத்தர் நல்லவரா கெட்டவரா, நேர்மையானவரா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பதற்கு இந்த பணம் எந்த அளவுக்கு உதவியாக இருக்குது பாருங்கள். அதனால் பணம் விஷயத்தில் சரி 50 ரூபா தானே போனால் போகுது அப்படின்னு விடாதீங்க. 50 ரூபா போனால் போகுது, சரி திருப்பி கேட்குறதுக்கு உங்களுக்கு கூச்சமாக இருக்கலாம். ஆனால் அவர் நேர்மையற்றவர் என்பதை அதன் மூலம் கண்டுபிடித்து கொள்ளுங்கள். இன்னொரு வாட்டி காசு கேட்கும்போது இல்லைன்னு கூட சொல்லிடுங்க. அதனால் நேர்மையானவர்களை தேடுங்க. நீங்கள் நேர்மையானவர்கள் என்றால் உங்களுக்கு தேவை நேர்மையானவர்கள் தான், அவங்கள தேடுங்க. நேர்மையற்றவர்களிடமிருந்து உங்களுக்கு எந்த விதமான உதவியும் தேவையில்லை என உறுதியாக இருங்கள். நேர்மையற்றவர்கள் இருக்காங்கள, அவங்ககிட்டேருந்து உங்களுக்கு எந்த உதவியும் தேவையில்லை என்பதில் உறுதியாக இருங்க. நேர்மையானவர்களை தேடி போங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. நேர்மையானவர்கள் உங்களுக்கு கிடைக்கலையா, சும்மா கூட இருங்க. அதனால் ஒரு பண விஷயத்தில் கரெக்டாக இருந்தால் யார் நேர்மையானவங்க யார் நேர்மை இல்லாதவங்க என்பதை கொடுத்த கடனுக்கு சிலர் கேட்க மாட்டாங்க, சிலர் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. கேட்காமல் இருக்கிறதும், கொடுத்த கடனை திருப்பி கேட்காமல் இருப்பதும், வாங்கிய கடனை திருப்பி கொடுக்காமல் இருப்பதும் குற்றம்தான். அதனால் கொடுத்த கடனை திருப்பி கேட்கும்போது தான் கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணுங்கிற அந்த பழக்கத்துக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க மற்றவங்களுக்கு. அந்த கடன் வாங்கினவருக்கு கடன் வாங்கினால் திருப்பி கொடுத்தாக வேண்டும் என்கிற வழக்கத்தை அவருக்கு கற்றுக் கொடுக்கிறீர்கள் என்று பொருள். மற்றவர்கள் நேர்மையாக நடப்பதற்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள், உதவியாக ஒரு காரணமாக இருக்கிறீர்கள் என்று பொருள். அதனால் கொடுத்த கடனை திருப்பி கேட்காததும் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்காததும் தப்பு தான், ரெண்டுமே ஒன்று தான். அதனால் கொடுத்த கடனை திருப்பி கேட்கணும், அதுமாதிரி வாங்கிய கடனையும் திருப்பி கொடுக்கணும்.